வணக்கம் மக்களே, நான் தான் ராஜ். வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் கேம் டைம். கைஸ், இன்றைக்கி நம்ம ராஜா காலத்துக்கு போக போகிறோம். அங்கே போய் நமக்குன்னு ஒரு படையை உருவாக்கி பல ராஜ்யங்களை பிடிச்சி பெரிய அரசன் ஆக போகிறோம். இன்றைக்கி என்ன கேம் ஆட போகிறோன்னா மவுண்டன் பிளேட் 2 பேனர் லார்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. எதனா சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கேம் பிளேஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஜாலியாக ஒரு கேம் ஆடலாம். கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கேரக்டர் உருவாக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி உருவாக்கிட்டேன் கைஸ். ஸோ இதுதான் என்னோடய கேரக்டர். எப்படி இருக்காரு பார்த்து சொல்லுங்கள். ரகட் பாயாக இருக்காரா? தாடி வச்சு ரகட் பாயாக இருக்காரு பாருங்க. இவரோட நேம் வந்து ராஜ். சகோதரா, அந்த கும்பலை துரத்திட்டு வந்து இதோட 3 நாள் ஆச்சு. நம்ம கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். அவங்கள பிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எப்படி நம்ம சகோதரர்களை காப்பாற்ற போகிறோம்? நம்ம சண்டை போட்டு காப்பாற்ற போகிறோமா? நம்ம சண்டை போடுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சில பயிற்சி தேவை. இந்த இடம் பழைய பயிற்சி கூட மாதிரி இருக்குது. இங்கே போய் சில பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு அவங்கள போய் பிடிக்கலாம். நீ சொல்கிறது சரிதான் சகோதரா. நம்மளுக்கு இப்போ பயிற்சி முக்கியம். ஃபஸ்ட்டு பயிற்சி எடுத்துகிட்டு அப்புறம் அவங்கள போய் பிடிக்கலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இதான் ட்ரைனிங் ஃபீல்டு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம பிரதர். சரி, ஓகே காய்ஸ். ஸோ நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டரை வந்து கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஸோ இப்போ அவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம டைமில் வந்து சில ப்ராக்டிஸ், இந்த கத்தி சண்டை இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு போகலாம். சரி வாங்க கைஸ் போகலாம். ஸோ இது உள்ள என்ன இருக்குன்னா ஸ்வாட். ஸோ கத்தி சண்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம் போல இருக்குது இதில். கைஸ், இங்கே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மொட்டை ஆளு தான் வந்து ட்ரெயினராக இருப்பார் நினைக்கிறேன். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? ஆல்ரெடி ஒரு ட்ரைனிங் எடுக்க ஒரு பையன் இங்கே வந்திருக்கான். சரி வாங்க பார்க்கலாம். ஓ, இவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்குற ஆளா? வாருங்கள் சகோதரரே, உங்களை சந்தித்ததின் மகிழ்ச்சி. இப்பொழுது பயிற்சியை ஆரம்பிக்கலாம். காய்ஸ், எப்படி ஒரு மனுஷங்கிட்ட வந்து மாட்டியிருக்கோம். ரொம்ப நல்லவராக இருக்காரு. சூஸ் ஏ வெப்பன் டு பிகின். ஓகே, நம்ம ஒரு வெப்பனை சூஸ் பண்ணிக்கணுமா? இங்கே இருக்க பாருங்க கைஸ், ஒரு ஷீல்டு, ஒரு சிங்கிள் ஹேண்ட் ஸ்வாட். ஓகே, எடுத்துக்கலாம். ஏய், ஓகே கைஸ். கிட்ட போனால் நம்மளுக்கு அந்த டைரெக்ஷன்லாம் காட்டுது. ஸோ லெஃப்ட், இது லெஃப்ட் வந்து பிளாக்கு. லெஃப்ட் பண்ணால் ரைட் பிளாக்கு, அப்பர் பிளாக்கு, லோவர் பிளாக். இப்போ அட்டாக், நம்ம அட்டாக் பண்ணாங்க. ஸோ லெஃப்ட் அட்டாக்கு, ரைட் அட்டாக்கு, அப்பர் அட்டாக்கு, அப்பர் அட்டாக்கு, லோவர் அட்டாக். கைஸ், நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் முடிச்சிட்டோம். சூஸ் அனதர் வெப்பர், கோ டு த அனதர் ட்ரைனிங் லொக்கேஷன். ஸோ இவர்கிட்ட முடிஞ்சிடுச்சா? ஓகே, தேங்க்ஸ் தலை, நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருந்தது ட்ரைனிங். தேங்க்யூ. ஓப்பா, சாரி தலை, தெரியாமல் போட்டுடுச்சு. சரி வாங்க கைஸ், நெக்ஸ்ட் ட்ரைனிங் ஏரியாவுக்கு போகலாம். ஒரே சத்தமாக இருக்கே. ஓகே, இப்படி போகலாமா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க 2 பேர். புது பையன் வந்திருக்கான், பில்டப் ஹெவியாக இருக்கணும். நீங்கள் கவலைப்படாதீங்க குருநாதா, நான் பார்த்துக்கிறேன் அவனை. ஏய், நம்மளை பார்த்தோன்னே ஓடுறாங்க. ஓ, நம்மளை பார்த்தோன்னே பொசிஷனில் போய் நிற்கிறாங்க கைஸ். ஓகே, சூஸ் ஏ வெப்பன் டு பிகின். இங்கே பார்த்தீங்களா நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் வெப்பன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஷீல்டு, ஒரு கத்தி. நம்மளுக்கு இதுதான் கைஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எடுத்தாச்சு. அவன் வந்துட்டான், சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும். சீக்கிரம் முடிச்சுட்டு வா, நான் விவரமாக நிற்கிறேன். என்ன பெரியவர் அங்கே போயிட்டாரு? கோ டு த ட்ரெயினர், டிஃபீட் ருக்கி ட்ரெயினர். ஓ, ருக்கினா பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. வணக்கம் சகோதரா, நானும் உன்ன மாதிரி பயிற்சி எடுக்க வந்திருக்கேன். என்னது உன்ன மாதிரியா? நாங்கள் எவ்வளோ நாளாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன், என்னை உன்னோட சேர்த்து பேசுகிற? நீ பேசுனது எனக்கு பிடிக்கல, அதனால் உனக்கு கடுமையான பயிற்சி தரப்போகிறேன். வா ஆரம்பிக்கலாம். ஓ, டிஃபீட் பண்ணணும். ஓகே, முடிஞ்சு அடிச்சு பாடுறா. ஓகே, அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்ம மேலே கை வச்சுட்டான். இந்த வாங்கிக்கோ.
படிடா. மேலே வெட்டு, கீழே வெட்டு, மேலே வெட்டு. ஏய், யார் மேலடா கை வச்ச? யார் மேலே கை வைக்கிற? விட்டு பார்க்கலாம். போடும். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அட லூசு பயலே, என்ன கோத்து விட்டியடா. சரி சமாளிப்போம். குருநாதர் வகையாக சிக்கினார். தம்பி, நீ நல்லாவே சண்டை போட்ட, என் சிஷியனையே வீழ்த்திட்ட. உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. இதோட நிறுத்திக்கலாமா இல்லை என்கிட்ட மோதி பார்க்க போறியா? அவனை மாதிரி என்ன நினச்சிடாத, நான் ரொம்ப பயங்கரமானவன். இல்லை குருநாதா, உங்ககிட்ட மோதி பார்க்க போகிறேன். அப்போ தான் எனக்கு பயிற்சி அதிகமாக கிடைக்கும். ஐயோ, ஒடிலான்னு பார்த்தா இவன் வேற விட மாட்டானே. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ அவனோட குருநாதர் வந்துட்டாரு. இப்போ குருநாதரையும் நம்ம பீட் பண்ணணும். குருநாதா, என்னை மன்னிச்சிரு. சண்டன் வந்துட்டா குருநாதர் என்ன சிஷியா என்ன கைஸ் போட்டு தள்ள வேண்டியதான். ஏய், அட்டாக் பண்ணிட்டான். குருநாதர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. வா குருநாதா. பரவாயில்ல கைஸ், குருநாதர் நல்லா தான் சண்டை போடுறாரு. ஆஹா, மேலே 15 டேமேஜ் ரிசீவ்டு. ஏய், ஆஹா, அட்டாக் பண்ணிட்டாரு குருநாதா. இதில் என்னன்னா கைஸ், அவர் நம்மளை அட்டாக் பண்ணும்போது ஷீல்டு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கேப்பில் நம்ம அடிக்கணும். இப்போ பாருங்களேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி, திருப்பி அட்டாக் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ அவர் ஷீல்டு எடுக்கும் போது நம்ம அட்டாக் பண்ணணும். ஒத்துக்கிறேன் தம்பி, நீ நல்லாவே சண்டை போடுற. ஆனால் இதே என்னத்தோட என் ஏரியா பக்கம் வந்துடாத, அங்கே ரொம்ப உக்கிரமாக இருப்பேன். என்ன குருநாதா, இந்த வாட்டி அடி கொஞ்சம் ஓவரோ? முடிச்சாச்சு. யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட் ட்ரைனிங். ஓகே, தேங்க்யூ குருநாதா, தேங்க்யூ காய்ஸ். சரி, வரேன். நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு என்னது? அடே, 2 மாதமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போய் அடி வாங்கியிருக்கியடா. யோ குருநாதா, உன்னையே போட்டு பழந்திருக்கான், என்ன சொல்கிற? நீ எல்லாம் ஒரு குருநாதரா? யோ, இனிமேல் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், இல்லை ஊர் ஃபுல்லாக போய் நீ அடிவான விஷயத்த சொல்லிவிடுவேன். சரி காய்ஸ், போவோம். நம்ம நெக்ஸ்ட் ட்ரைனிங் ஏரியாவுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே குதிரை இருக்குது. இங்கே வில் பயிற்சி போல இருக்கு காய்ஸ். அடுத்தது நம்ம வில் பயிற்சிக்கு போகலாம். அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் பயிற்சி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஒன்றையும் பண்ணால் அது ஒரு பக்கம் போகுது. ஆஹா, புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். இவனுக்கு முன்னாடி நம்ம பில்டப் பண்ணணும். ஓகே, சூஸ் எ வெப்பன் டு பிகின். கைஸ், இங்கேயும் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கிராஸ்பவ். ஓகே, இதுதான் கைஸ் நம்மளுக்கு ஏற்ற வில்லு, பழங்காலத்து வில்லு. வேறு என்ன இருக்குது? வேறு இது என்னது? ஓ, ஈட்டி கைஸ், ஈட்டி இவ்வளோ இருக்குது. ஈட்டி எடுத்து விடுறது. சார், நம்ம வில்லு எடுத்துக்கலாம். ஓகே, வில்லு எடுத்தாச்சு. வாருங்கள் நண்பரே, என்னோட பயிற்சி இடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். என்னை போல் நீங்களும் ஒரு வில் வீரனாக வேண்டுமா? அதற்கு பயிற்சி ரொம்ப அவசியம். அங்கிருக்கும் பானைகளை அம்பால் எய்து அதை உடைக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய பயிற்சி. ஓகே, கோ டு ஷூட்டிங் பொசிஷன். ஓகே, பொசிஷன் வந்தாச்சு. ஷூட் டார்கெட் 0 அவுட் ஆஃப் 12. 12 டார்கெட்டை நம்ம உடைக்கணுமா? ஓகே, இழுத்தாச்சு. ராங்காக போயிடுச்சு கைஸ். இழுத்துட்டு ஓகே, 1 உடைச்சாச்சு.
எங்கேயோ போகுது. கரெக்டாக ஏம் பண்ணி கரெக்டாக ஏம் பண்ணி ஓகே 2 கரெக்டாக ஏம் பண்ணி கரெக்டாக ஏம் பண்ணி 3 கரெக்டாக ஏம் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு கைஸ். கரெக்டாக ஏம் பண்ணி என்ன கைஸ் இந்த பானை ரொம்ப வேலை காட்டுது. ஓகே 4 முடிஞ்சுது. கொஞ்சம் கீழே இறக்கி 5வது காலி. 6வது காலி. 7வது காலி. கரெக்டாக அந்த ஏரோ கரெக்டாக அது ஜாயின் பண்ணும்போது வேணும் கைஸ். கரெக்டாக அது ஜாயின் பண்ணும்போது வேணும். ஓகே 8 முடிஞ்சிருச்சு கைஸ். இன்னும் 9 முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 12 தான் வச்சுருப்பாங்களோ. ஏய் சீக்கிரம் போ, இந்த ஃபேன் வேறு ரொம்ப டாச்சு. 10 11 12. ஓகே கைஸ் நம்ம அம்பேரி பயிற்சி முடிஞ்சது. எப்படி என் ட்ரைனிங்கு நம்மளால் அடித்தா மிஸ் ஆகாது கைஸ். ஸோ ஓகே முடிஞ்சிருச்சு. சூஸ் அனதர் வெப்பன் ஆர் கோ டு அனதர் ட்ரைனிங் ஏரியா. சரி கைஸ் நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம வேறு ஏரியாவுக்கு போகலாம். இந்த மனுஷன் அப்படியே இருக்காரு. எவர் மேலே அடித்தா என்னவன்னு பார்க்கலாமா? ஓ மை காட். ஓ சாரி தலை, தெரியாமல் பட்டுடுச்சு. பரவாயில்ல நண்பா, இதெல்லாம் காலத்தில் சகஜம். சொல்லப்போனால் நீ நல்லாவே அம்பு எய்த. வாழ்த்துக்கள். எதுவும் ஆகலை கைஸ் இருக்கு. ஆனால் பார்த்தீங்களா அம்பு மட்டும் சொருவிட்டு இருக்கு. அம்பு மட்டும் உடம்புல சொருவிட்டு இருக்கு. காலில் ஒன்று, இது ஒன்று. தலையில் ஹெல்மெட் போட்டிருக்காரு. சுட்டு பார்க்கலாமா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது. எங்க ஓ தலையில ஏன் பண்ணால் கையில் விழுது கைஸ். ஓகே சரி வாங்க, நம்ம டைம் இல்லை, அடுத்தது பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குதிரை ட்ரைனிங். குதிரையில் ஏறி எப்படி சண்டை பண்ணுறது அப்படின்ட்டு ட்ரைனிங் எடுக்கலாம். ஓகே இங்கே ஒரு குதிரை இருக்குது. இங்கே வெப்பன் இருக்குது. சூஸ் வெப்பன். கைஸ் இங்கே பார்த்தீங்களா, நம்ம வெப்பனை வச்சும் குதிரை மேலே இருந்து அட்டாக் பண்ணலாம், இல்லை இந்த அம்பு வச்சு அட்டாக் பண்ணலாம். ஸோ வெப்பன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டு சிங்கிள் ஷீல்டு. இதுதான் நம்ம ஃபேவரட் கைஸ், இது எடுத்துக்கலாம். ஓகே குதிரை இருக்குது. ஸோ நம்ம குதிரைக்கு பேர் வந்து குமார். ஏன்னா இந்த கேமில் வந்து குதிரை ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ நம்ம குதிரை பேர் குமார். என் பேர் குமார், கொக்கி குமார். குமார். ஓகே கைஸ் குமார் மாறிடுச்சு. கிளம்பு. ஃபாஸ்ட்டாக போகுது. ஆஹா ஓ இந்த பானையெல்லாம் உடைக்கணும் கைஸ். 1 ஓ இந்த பானையெல்லாம் உடைக்கணும் கைஸ் குதிரை மேலே உட்காந்து. 2 3 எப்படி 3. ஆஹா மிஸ் ஆயிடுச்சு கைஸ். சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். குமார் வேகமாக போ. ஏய் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போய் தான் கைஸ் அடிக்கணும். ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்புது. ஏய் கொஞ்சம் முன்னாடியே வந்து அட்டாக் ஆரம்பிச்சிட்டு இந்த பானையை விட மாட்டாங்க கைஸ். ஓடு குமார் எப்படி குமார் எப்படி ஓடு. ஏன்டா என்னாச்சு? அங்கே ஒரு பானை இருக்குது.
ஃபினிஷ் த ட்ராக் அண்ட் இட் as many டார்கெட் as you can. ஸோ டைம் முடியறதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ டார்கெட் அடிக்க முடியுதோ அடிக்கணும் கைஸ். அடுத்து 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 நெக்ஸ்ட்டு மிஸ்ஸு. சரி வாங்க அடுத்தது பார்த்துக்கலாம். போடு. பானையில் கூட டேமேஜ் டெலிவரிங் காட்டுது. இதை விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. இருங்க. கொடை. ஓகே. ஓ டோட்டலாக 23 இருக்குது கைஸ். இப்போ வரைக்கும் நம்ம 10 தான் அடிச்சிருக்கோம். குமார் வேறு சரியில்லை கைஸ். குமார் சரியில்லை. அடச்சா. ஏய் மிஸ் ஆச்சு கைஸ். வேகமாக போ குமார். இந்த பானை விட மாட்டாங்க கைஸ். ஓகே. ஓ சுற்றி வந்த இடத்துக்கே வந்துட்டோம். இன்னும் இவனுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே வந்தாச்சு கைஸ். பயிற்சி முடிச்சு வந்தாச்சு. இது கொஞ்சம் பேடு தான். இந்த பயிற்சி கொஞ்சம் சொதப்பல் தான். ஏன்னாங்க பார்த்தீங்களா இந்த பயிற்சி கொஞ்சம் சொதப்பல் தான் கைஸ். அங்கே பாருங்கள் நம்ம ஸ்கோர் பார்த்தீங்களா. பவு ட்ரைனிங் 13.1 செகண்டு. சரி ஓகே இறங்கிடு குமாரே. அப்புறம் பார்க்கலாம் வரட்டா. யோ போயா, மேலே ஏரியா முதுவை பஞ்சர் ஆகிட்டு திரும்பி வரட்டான்னு வேற கேட்குறியா? போறியா இல்லை எட்டி அந்த இடத்துல உதைக்குவா? கைஸ் இங்கே பாருங்க. கெத்தா இருக்காங்க கைஸ். சரி வாங்க நம்ம போயிட்டு ட்ரைனிங் முடிச்சாச்சு. சூஸ் another வெப்பர் என்டர் த ட்ரைனிங். போதும் கைஸ் ட்ரைனிங் ரொம்ப எடுத்துட்டோம். நம்ம அடுத்ததை பார்க்கலாம். நம்மள தான் கைஸ் ஈஸியாக அடிச்சிடறாங்க. வீரர்கள் என்ன பண்ணுறீங்க? குதிரையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். போட்டே தள்ளிட்டாங்க நம்மளை. ஸோ ஒன்றும் கவலை இல்லை கைஸ். நம்ம வீரர்கள் இருக்காங்க. நம்ம பாய்ஸ் பார்த்துப்பாங்க.